நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ இந்தியா vs இங்கிலாந்து மேட்ச்சு 4 T20 மேட்ச்சு பதிவு பண்ணி போட்டாச்சு. இது 5வது மேட்ச்சு. இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னா மும்பையில் நடக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் யாதவ் கேப்டனாகவும், இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஜே பட்லர் கேப்டனாகவும் இருக்காங்க. இப்போ இதில் வின் பண்ணியாச்சு. இந்த சீரீஸ் வந்து T20 சீரீஸ் வந்து இந்தியா வின் பண்ணிடுச்சு. இந்த ஒரு மேட்ச்சு நிறையா பிளேயர்ஸ் 2 டீம்லேயுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 4வது T20 மேட்ச்சு சிச்சுவேஷன் நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் மேட்ச்சு போச்சு. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் 200 பேர்கிட்ட வந்துருக்கீங்க. இவங்கெல்லாம் பழைய வீடியோ போய் பாருங்கள், கரெக்டாக வீடியோ புரிஞ்சுக்கிறங்க. நான் என்ன சொல்கிறேங்கிறத ஒரு 2-3 வீடியோ பார்த்தாதே உங்களுக்கு புரியும். சில பேர் குழப்புற மாதிரி தெரியும். ஒரு சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டிருந்தார், புதுசாக வந்தவர், நீங்கள் வந்து சொல்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, நல்லா நிதானமாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோவை பார்க்கும்போதே ஒரு பேப்பர் இப்போ நான் எடுத்துக்கிட்டு புது சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன், எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எத்தனை பிளேயர்ஸு, செகண்ட் பேட்டிங் பண்ணால் எத்தனை பிளேயர்ஸ் அப்படின்னு எழுதிட்டேனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போ உங்களுக்கும் கிரிக்கெட் நாலேஜ் இருக்கணும். இப்போ நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் 50-50 தான். இருந்தாலும் ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் அப்படின்னு தான் நான் அதில் சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கே கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு. நேற்று மேட்ச்சே அப்படி தான் போச்சு. ஏன்னா புது பிளேயர், அதாவது லைனப்லேயே வராத பிளேயர்ஸ் 2 பேர் வந்துட்டாங்க. ஹெச் ராணா அவரும் திடீர்னு உள்ள வந்துட்டார். இதெல்லாம் நம்ம வந்து கணிக்க முடியாது. லைனப் விடுறதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் அந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, பெட்டிங் பண்ணுறவங்களுக்கு லைனப் விட்டதுக்கப்புறம் ரிசல்ட்டு சொல்லுவேன், அது வேறு. இது லைனப் விடுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸை வச்சு தான் நம்ம ரிசல்ட் எடுக்கிறோம். அதில் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸை வச்சே நம்ம கணிச்சிருப்போம் அன்றைக்கி நட்சத்திரம் என்ன, அவங்களுடைய ஜாதகம் என்னென்னு. அவங்க வரலை, இல்லை புதுசாக யாராவது வர்றாங்கன்னா அந்த லைனப்பு விட்டு 7 மணிக்கு லைனப் விட்றாங்கன்னா அந்த அரை மணி நேரத்தில் நம்ம வீடியோவும் பதிவு பண்ண முடியாது, எதுலேயும் போய் அப்டேட்டும் பண்ண முடியாது. அதனால் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. இதுக்கு தான் உங்களுக்கும் ஐடியா வேணும் அப்படிங்கிறது. இப்போ நான் டெலகிராமில் ரிசல்ட்டு சொல்கிறேன், பிரியாவும் ரிசல்ட்டு சொல்லிக்கிட்டேன், டெலகிராமில் வேறு சீரியஸுக்கு சொல்லிக்கிட்டீங்க. இதில் யூடியூப்பில் வீடியோ போட்டதுக்கு நான் அதில் ரிசல்ட்டு சொல்ல மாட்டேன், மற்ற இதில் சொல்லிக்கிட்டீங்க. அதனால் லைனப் விட்டதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு சொல்கிறது, அந்த ரிசல்ட்லாம் கரெக்டாக வரும். அது வேறு இது வேறு. அதனால் கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. ராங் கமாண்டு போட்டிங்க அப்படின்னா உங்கள் நம்பர் பிளாக் பண்ணி அவ்வளோதான் என்னால் செய்ய முடியும். அதை மாதிரி பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிறங்க. இப்போ நேற்று சொன்னதில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் எப்படி போகும், செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி போகும், க்ளோஸாக போகும்னு சொன்னேன். 14 ரன்னில் தான் அவங்க லாஸ் ஆகிருக்காங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். இந்த எஸ் முகமது அவர் வந்து புதுசாக வந்துட்டார். அவர் ஸ்டார்டிங்கில் விக்கெட் எடுத்துட்டார். இப்போ நான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது எப்படி விக்கெட் விழுவும் அந்த அரை மணி நேரம் யார் யாருக்கு, எஸ் சாம்சன் இவங்களுக்கெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தேன். எஸ் யாதவ், டி வர்மா அவங்கெல்லாம் யாருக்குமே நல்லா இல்லைன்னு, எல்லாருமே அவுட்டு தானே. அப்போ அவங்களாம் லைனப்பில் லாஸ்ட் மேட்ச்சில் லைனப்பில் இருந்தாங்க, நம்ம அவங்க ஜாகத்தை வச்சு சொல்லிட்டோம். இப்போ முகமது நம்ம வந்து எதிர்பார்க்கல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ் துபே, ரிங்கு சிங்